friends, welcome to Global Public Service Channel. நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்விட்டர் எக்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க, அதன் மூலமாக வீட்டிலேருந்தே ஆன்லைன் மூலமாக பணம் வந்து சம்பாதிக்கலாங்க. ஸோ எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ட்விட்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு ஃபேமஸான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முங்க. அந்த ட்விட்டரை எக்ஸ் தளம் அப்படின்ற மாரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ட்விட்டர் எக்ஸ் மூலமாக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிகள் வந்து இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நமக்கு பணம் எப்படி கொடுக்குறாங்க, எதன் காரணமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ட்விட்டர் மூலமாக ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டை வந்து பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், அல்லது ஏதாச்சும் டெக்ஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறதாலும் சரி, அப்படி நீங்கள் அனுப்ப சொல்ல உங்கள் போஸ்ட்டுக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சம்மந்தப்பட்ட ட்விட்டர் நிறுவனம் வந்து நிறைய விளம்பரத்தை வந்து கொடுப்பாங்க. கமெண்ட் செக்ஷனில் விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அப்படி கமெண்ட் செக்ஷனில் விளம்பரத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தா பணம் வருது. இதை தவிர்த்து இம்ப்ரெஷன், அந்த கமெண்ட் செக்ஷன், இதை தான் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பணம் சம்பாதிப்பதற்கு. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறது அதை பற்றி முழுமையாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ட்விட்டர் எக்ஸ்க்கான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்குன்னு வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணலாம், அல்லது கண்டினியூ வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஜிமெயில் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, இருக்கவங்க லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரொஃபைலை போய்ட்டு செட் பண்ணிக்கோங்க. டிபியாக இருக்கட்டும், உங்கள் நேமாக இருக்கட்டும், பயோ இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்காவாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மானிட்டைசேஷன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே தெளிவாக உங்களுக்கு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. மேக் மணி ஆன் எக்ஸ். The first step to monetization is getting verified with X Premium. அதாவது நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வைக்க போகிற முதல் படி, ஸோ ட்விட்டர் எக்ஸில் நீங்கள் ப்ரீமியம் பிளான் வந்து போடணும். அதாவது ப்ளூ டிக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், வெரிஃபைட் டிக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வெரிஃபைட் டிக்லேயே வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ மந்த்லி அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணி ப்ளூ டிக்கை வந்து வாங்கி வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ முதல் ஸ்டெப் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீமியம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸோ ஒரு சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, இதில் வந்து பாருங்கள், 2 ஆப்ஷன் மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஒன்று வந்து ஆடு ரெவென்யூ ஷேரிங் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம், இன்னொன்று சப்ஸ்கிரைபர் மூலமாக பணம் சம்பாதிக்கலாம். முதல்ல உங்களுக்கு ஆடு ரெவென்யூ ஷேரிங் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். Earn from sharing high quality content. The more you engage user on X, the more you earn. அதாவது ஸோ நீங்கள் இந்த கண்டென்ட் நல்ல ஹை குவாலிட்டியான கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அது நல்ல எங்கேஜ் ஆகுது அப்படின்னா உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட் ரெவென்யூ ஷேரிங் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த வெரிஃபைடு பேட்ச் வாங்குங்க. அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஒரு சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 500 ஃபாலோவர்ஸை நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். அதாவது ஃபாலோவர்ஸ்னால் நார்மல் ஃபாலோவர்ஸ் கிடையாதுங்க, வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ். ஸோ உங்களை மாதிரியே வந்து வெரிஃபைட் டிக் வாங்கியிருப்பாங்க பாருங்கள். அந்த வெரிஃபைட் டிக்கு வாங்கினவங்க உங்களை 500 பேர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதேமாரியே வந்து கடந்த 3 மாதத்தில் நீங்கள் போட்ட எல்லா போஸ்ட்டுமே சேர்த்து 5 மில்லியன் இம்ப்ரெஷன் எடுத்திருக்கணும். இந்த ரெண்டுமே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தகுதி இருக்குன்னு அர்த்தங்க. இதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி நீங்கள் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி மணி வந்து சேரும். இது மொதல் ஆப்ஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் எ ஃபேன் பேஸ், ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டு யுவர் பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஏர்ன் ரெக்யூரிங் இன்கம். அதாவது சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அதாவது சந்தா முறை, உங்களுடைய வியூவர்ஸ் அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். மாதத்துக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களை பின்தொடரவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, அமௌண்ட்டு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு மட்டும் கண்டென்ட்டை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஆப்ஷன் வாங்குறதுக்கும் நீங்கள் 2000 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ், அந்த 2000 பேர் வந்து வெரிஃபை ஃபாலோவர் 2000 பேர் உங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதேமாரி லாஸ்ட் 3 மாதத்தில் 5 மில்லியன் இம்ப்ரெஷன் எடுத்துருக்கணும். ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான க்ரைட்டீரியா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ப்ரீமியம் பிளானை எப்படி வாங்கலாம் அப்படின்னா இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிகம் ஏ ப்ரீமியம் கிரியேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பேசிக் ப்ரீமியம் போட்டாவே நீங்கள் போதுமானதுங்க.
மந்த்லி 470 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்விட்டர் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு மந்த்துக்கு மட்டும் ஆஃபர் கொடுப்பாங்க. போக போக நார்மல் அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீமியம் பிளான் வாங்குறீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தா ரிப்ளை பூஸ்ட் லார்ஜராக பண்ணலாம். நிறையா வந்து டெக்ஸ்ட் ரொம்ப நேரம் வந்து அதிகமாக நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்தா நீங்கள் நார்மலாக ப்ரீமியம் இல்லாத அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டாக டைப்பிங்காக வந்து கொஞ்சம் வேர்டு மட்டும் தான் பண்ண முடியும். பட் ப்ரீமியம் பிளான் வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறையா வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நிறையா போஸ்ட்டு வந்து போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் பிளான் போட்டால் மட்டும்தாங்க உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் அட் 470 அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ டேரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. மந்த்லி பிளான்லேயே போட்டுக்கோங்க. ஆனுவல் தேவையில்ல. நீங்கள் ஆனுவலாக போட்டீங்க அப்படின்னா இப்போயே 4500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி அப்படின்னா 470 ரூபாய் நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோபேயில் ஆயிடும். மந்த்லி அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். உங்களுக்கான ப்ரீமியம் வந்து பார்த்தா நிலச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன்ஸ் கேட்கும். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுத்து ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களுக்கு அந்த ஐடி வெரிஃபிகேஷனை கொடுத்து ப்ளூடிக் வந்துடுங்க. ஸோ ப்ளூடிக் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம மக்கள் சேவையோட ட்விட்டர் அஃபிஷியல் பேஜிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய கண்டென்ட் இதில் வந்து போஸ்ட் பண்ணும், ஜாப் அப்டேட் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தா ஆல்ரெடி ப்ளூடிக் வெரிஃபிகேஷன் வாங்கியாச்சுங்க. அதேமாரி மானிட்டைசேஷன் எனக்கு எனபிள் ஆயிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் ப்ளூடிக் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த உங்கள் கோல் என்ன அப்படின்னா 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வேணும். அதாவது 500 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூடிக் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ளூடிக் வாங்கியிருப்பாங்க. அவங்கள ஒரு 500 பேர் வந்து பார்த்தா உங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ளூடிக்கில் இருக்கிறவங்களாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால் 500 வெரிஃபை ஃபாலோவரை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா எடுத்துடலாம். அதேமாரி நீங்கள் இம்ப்ரெஷன் வாங்கணும். ஸோ நீங்கள் கடந்த 3 மாதத்துக்குள்ளே 5 மில்லியன் இம்ப்ரெஷன் நீங்கள் எது வேணாலும் போடலாம். டெக்ஸ்ட்டாக போடலாம், ஒரு போஸ்ட்டாக போடலாம். எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இம்ப்ரெஷன் கால்குலேட் ஆகுங்க. ஸோ எத்தனை பேர் பார்க்குறாங்க அதுதான் இம்ப்ரெஷன் கணக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ போடுறீங்க, ஒரு வீடியோ போடுறீங்க, அது எத்தனை பேர் பார்க்குறாங்க அது இம்ப்ரெஷன் கணக்கில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ பெரிய பெரிய நபர்கள், ஸோ பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய நடிகராக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஸோ ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க சடனாக போட்ட உடனே போயிட்டு ஏதாச்சும் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இப்போ அந்த நபரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவங்க கமெண்ட்ஸ் செக்ஷனை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தா வியூ பண்ணுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு இம்ப்ரெஷன் ஏறுங்க. ஸோ நீங்கள் இம்ப்ரெஷன் ஏறணும் அப்படின்னா நிறையா வழிகள் இருக்குது. ஸோ நல்ல கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதிகபட்சமாக ட்விட்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய லெவலில் நீங்கள் மூவ் ஆகணும் அப்படின்னா ஒரு 3 கண்டென்ட் தான். ஒன்று வந்து பார்த்தா அரசியல், இன்னொன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா. இந்த 3த்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட் இல்லை உங்களுக்கு நிறையா திறமைகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வெளியே கொண்டு வரலாங்க. ஏன்னா எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ கன்சிஸ்டன்ட் ரொம்ப அவசியம். அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் 5 மில்லியன் இம்ப்ரெஷனில் ஈஸியாகவே எடுத்துடலாங்க. 3 மந்த்ன்றதே ரொம்ப அதிகம். ஒரு 1 மந்த்லேயே ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். நல்ல போஸ்ட்டாக வந்து போடுங்க. அதேமாரி பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருக்காங்க பாருங்கள், அவங்க ஏதாச்சும் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா உடனே போயிட்டு அதை குறித்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டும் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதுவும் ஒரு இம்ப்ரெஷனாக மாறிடும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த 500 வெரிஃபை ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணணும். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க அதாவது அந்த 3 மில்லியன் அதாவது 5 மில்லியன் இம்ப்ரெஷன் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும் இந்த மாதிரி எலிஜிபிள் வந்துருச்சு அப்படின்ற மாரி. அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டு மொத்தம் ஸ்டைப் எல்லாமே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அதை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மானிட்டைசேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் செகண்டாக கொடுத்துருக்காங்க அந்த கிரியேட்டர் ரெவென்யூ ஷேரிங் வந்து எனக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த கட்டமாக வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஐடி வெரிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜாயின் அண்டு வெரிஃபை ஐடின்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கான கவர்மெண்ட் ஐடி கார்டெலாம் ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்த கட்டமாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண போகிறீங்க, அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிகின் வெரிஃபைன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வாட் கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க நம்ம இதில் போயிட்டு இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எந்த கண்ட்ரி டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க இந்தியா சைட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா
இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிரைவிங் லைசன்ஸ், நேஷனல் ஐடி கார்டில் போயிட்டு ஆதார் கார்டை சப்மிட் பண்ணலாம். பேன் கார்டு கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி. ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போதைக்கு நேஷனல் ஐடியை கொடுத்து ஆதார் கார்டை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ கொடுத்து லைவாக நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கீழே வச்சு ஃபோட்டோ எடுக்கணுங்க. லைவாக அப்படியே அப்லோட் பண்ண முடியாது, லைவாக கேப்சர் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஐடி அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்கள் செல்ஃபி வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் வந்து ஷோ பண்ணணும். ஸோ லைட்டாக லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து முடிஞ்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் சீலை கொடுத்துருக்காங்க பாருங்கள். திரும்ப கிரியேட்டர் ரெவென்யூ ஷேரிங் அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வருவதற்கான அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுற மாரி இருக்கும். கனெக்ட் ஸ்ட்ரைப் அக்கௌண்ட் மூலமாக தான் நமக்கு பணம் அனுப்புவாங்க. அதனால் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் தெளிவாக என்ட்ரு பண்ணால் தான் பணம் வரும். ஓகே, முதல்ல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மெயில் ஐடியை கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரி தாங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதாவது நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, முதல்ல கண்ட்ரி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியா வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக ட்விட்டரை வந்து நீங்கள் எதுக்காக பயன்படுத்துறீங்க, ஒரு பிஸ்னஸாக பயன்படுத்துறீங்களா, நம்ம மேக்ஸிமம் இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக மற்ற பேஜஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் யுவர் லீகல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேமை கொடுக்கணும். ஸோ ட்விட்டரில் இருக்க அக்கௌண்ட் நேம் இல்லை, உங்கள் பெயர் எப்படி இருக்கோ டாக்குமெண்ட்டில் அது மாதிரி கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஹோம் அட்ரஸ். அதாவது ஸோ ஃபஸ்ட் நேம் என்ன, செகண்ட் நேம், அதாவது அட்ரஸ் ஃபீல்டில் போயிட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம் எல்லாமே கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேங்க்கான ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்ஸிங் அந்த ஃபார்ம் டேக்ஸ் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட்டில் போயிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டேக்ஸுக்கான ஃபார்மை சப்மிட் பண்ணணுங்க. இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் முதல்ல நீங்கள் யூஎஸ் ஃபெடரல் டேக்ஸில் இருக்கீங்க, யூஎஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னு சிம்பிளாக நோ சைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து மற்ற இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். நோ கொடுத்துட்டு நம்ம இந்தியா மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்கள் அட்ரஸ் எல்லாமே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் மீதி எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்துட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் படித்து பாருங்கள் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக நம்ம டேக்ஸை வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஃபைனலாக சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இந்த காலமில் போயிட்டு உங்கள் நேம், ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் அப்படியே ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அக்ரி அண்ட் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதுமானது. உங்களுக்கான அந்த பணம் அனுப்புவதற்கான அக்கௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம கிரியேட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பணம் வருவதற்கான வழியை தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு எலிஜிபிள் ஆகிடுச்சு. அதேமாரி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நமக்கு இதுக்கப்புறம் பணம் வரும். ஸோ பணம் வர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டு ஃபோட்டோவாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவாக இருக்கட்டும் ஏதாச்சும் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதேமாரி நல்ல என்கேஜ்மெண்ட் போகணும், நல்ல வியூஸ் போகணும். நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு கமெண்ட்ஸ் வரணும். அப்படிலாம் வந்தால் மட்டும்தாங்க உங்களுக்கான பணம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட்டாச்சும் போட பாருங்கள். ரெகுலராக கண்டென்ட் போட்டுகிட்டே இருங்க. நல்ல கண்டென்ட்டாக போட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி வருங்க. ஸோ எப்படி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அது யார் கமெண்ட் பண்ணால் பணம் வரும்னா இந்த வெரிஃபைட் டிக்கர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணணும். அதுக்கு கீழே விளம்பரம் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விளம்பரம் வருது. இந்த விளம்பரம் மூலமாக உங்களுக்கு இந்த ரெவென்யூ ஷேர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற ஒரு போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் விளம்பரம் வரணும். ஸோ எந்த அளவுக்கு விளம்பரம் வருதோ அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு ரெவென்யூ ஷேரிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தாங்க ரெவென்யூ ஷேரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி தான் நீங்கள் பேமெண்ட் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி 2 டைம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஆல்ரெடி 2 தடவை வந்துருக்குங்க. எப்போ வந்திருக்கு அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவையும் ரெண்டு தடவை வந்திருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம். ஸோ 12 டேஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு. ஆனால் பட் மந்த்லி 2 டைம்ஸ் உங்களுக்கு பணம் வந்துடும். எனக்கு ஒரு மந்தில் $36 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 3000 கம்மி அமௌண்ட்டு தான். பட் நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தா இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாதுங்க. ஏன்னா அதிகபட்சம் நிறையா வேலை இருக்குது. நீங்கள் இதை வந்து பார்த்தா ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா நீங்கள் இதிலே ஃபுல் டைமாக இறங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்ட் டைமாக நீங்கள் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 7 போஸ்ட் ஃப்ரீ டைமில் இருக்க சொல்ல போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா $10 இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தாங்க உங்களுக்கு பணத்தை வந்து அனுப்புவாங்க. ஸோ மினிமம் $10 எடுத்துருக்கணும். அப்படி எடுத்தால் தான் பணம் அனுப்புவாங்க. அப்படி அந்த நாட்கள் ஸோ 2 மந்த் அதாவது 1 மந்த்துக்கு 2 டைம் போடுறாங்க அப்படின்னா ஸோ மொதல் டைமில் உங்களுக்கு $10 ரீச் ஆகலை அப்படின்னா செகண்ட் டைம் ரீச் ஆக சொல்ல உங்களுக்கான பணத்தை எல்லாமே சேர்த்து மொத்தமாக அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ரெவென்யூ ஷேரிங் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுற மாரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் அனுப்பிட்டாங்க. இதை வந்து பே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து $10 வந்துருச்சு உங்களுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயிலுக்கு எஸ்எம்எஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி கொடுத்துருவாங்க. அதேமாரி உங்கள் ட்விட்டர் நோட்டிஃபிகேஷனும் இந்த மாதிரி உங்களுக்கு டெபாசிட் இன்டு யுவர் அக்கௌண்ட்னு போட்டுருவாங்க. ஸோ டெபாசிட் பண்ண அன்றைக்கே பணம் ஏறிடாது. ஒரு 2 to 3 டேஸுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல கண்டிப்பாக அந்த ப்ளூ டிக் வாங்கணும். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் ஃபாலோவர்ஸ் 500 வெரிஃபைட் ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணும். கடந்த 3 மாதத்தில் 5 மில்லியன் இம்ப்ரெஷன் எடுத்திருக்கணும். இதெல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல போஸ்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் வரும். இது வந்து மெத்தடுங்க. இது ஆட் ரெவென்யூ ஷேரிங். ஒரு ஆடு உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறாங்க. அதனால் அதில் இருக்க அமௌண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா இதே ஒரு ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே வந்து பண்ணி நல்லா வந்து ஏர்ன் எடுக்கிறாங்க. உங்களுக்கு அதிகபட்சமாக நிறையா கமெண்ட்ஸ் வந்து எடுக்க பாருங்கள். நிறையா கமெண்ட்ஸ் எடுக்கணும். அதேமாரி அதிக இம்ப்ரெஷன்லாம் எடுக்கணும். இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த அல்காரிதம் எப்படி பேஸ் பண்ணின்னு தெரிய வரல. பட் அதிகபட்சமாக கமெண்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இம்ப்ரெஷன் அடிப்படையில் தான் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் இறங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்போச்சும் ஃப்ரீ டைமில் இருப்பீங்க, வேறு இதெல்லாம் பார்ப்பீங்க. அது சமயத்தில் நீங்கள் இதை போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இது மெத்தட் மூலமாக. ஸோ ரெண்டாவது நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து என்ன ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் மூலமாகவும் நம்ம மணி ஏர்ன் பண்ணலாங்க. இதுக்கான க்ரைட்டீரியா வந்து 2000 வெரிஃபைடு ஃபாலோவர்ஸ். 2000 பேர் வெரிஃபைடு வாங்கியிருக்காங்க பாருங்கள். அந்த 2000 பேர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கணும். கடந்த 3 மாதத்தில் 5 மில்லியன் இம்ப்ரெஷன் எடுத்துருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டாக கண்டினியூ அப்ளிகேஷன் கொடுத்து எலிஜிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த மாதிரி வந்து காமிச்சிடும். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்குங்க. இப்போ இவர் வச்சுருக்காரு, ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் வச்சுருக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் அவங்களுக்கு மட்டும் உங்களை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அது ஒரு அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக கண்டென்ட் போடலாம். அவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்லாம் கொடுக்கலாம். அதன் மூலமாகவும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். இதுவும் நல்ல மெத்தட் தான். இது இல்லாமல் வந்து பார்த்தா டிப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணலாங்க. ஸோ செட்டிங்ஸ் அதை நீங்கள் போய்ட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்தா டிப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் போயிட்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ணலாம். உங்கள் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தா கடைசியாக கொடுத்துருப்பாங்க டிப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். அதை நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்க அது ஒருக்கு பாருங்கள் அலோ டிப்ஸ்னு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது மூலமாக எப்படி நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா கெட் கேஷ் இன்ஸ்டான்ட்லி ஃப்ரம் யுவர் ஃபாலோவர் ஆன் எக்ஸ். அதாவது நீங்கள் அந்த டிப்ஸு பட்டனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் போட்டீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா டிப்ஸு கொடுக்கலாம். அது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், $100 கொடுக்கலாம், $200 கொடுக்கலாம், அவங்க விருப்பத்தின் பேரில். அதுக்கு இந்த டிப்ஸ் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணுங்க. அது எப்படி அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஸோ அந்த மோர் பேமெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிட்காயினில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ரான், பேடிஎம், ரேசர்பே அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ உங்களுக்கான யூபிஐ பேமெண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக யூபிஐக்கு உங்களுக்கான கேஷ் வந்து சேர்ந்துருங்க. இதன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணலாம். இதை தவிர்த்து எதெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அமேசானாக இருக்கட்டும், மீஷோவாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் டீட்டெயிலாம் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி யாராச்சும் ப்ராடக்ட் பை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக கமிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதில் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ மெயினாக உங்களுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஆட் ரெவென்யூ ஷேரிங். அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை தவிர்த்து மீதி சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிப்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் அவங்களே விருப்பப்பட்டு உங்கள் ஃபாலோவர்ஸ் விருப்பப்பட்டு கொடுக்குறது. பட் ரெவென்யூ ஷேரிங் அப்படின்றது ட்விட்டர், எக்ஸ் அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருங்க. ஸோ எனக்கு கம்மியாக தான் வந்திருக்கு, நான் அவ்வளோ அளவுக்கு ட்ரை பண்ணல, எப்பயாச்சும் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மேபி நீங்கள் ரெகுலராக ஒரு 7 போஸ்ட் போடுங்க, நல்ல த்ரெட்டு மாரி நிறையா போடுங்க. ஸோ நிறையா நீங்கள் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க. இதிலே நீங்கள் ட்விட்டர் போனவே நிறையா பேர் சொல்லுவாங்க எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு, நிறையா பார்த்து நீங்கள் கற்றுக்கலாங்க. ஸோ பேசிக்காக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு மெத்தட் நிறைய பேர் வந்து பார்த்தா ஆன்லைன் மணி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபேக்கான வெப்சைட்டு அதெல்லாம் போயிட்டு பணம் இழக்கிறீங்க. பட் இதெல்லாமே லீகல் தாங்க, அவங்களே கொடுக்குறாங்க. பட் அதுக்கேற்ற நீங்கள் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆன்லைன் மூலமாக மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, அதை கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஒருதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.